Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற ரெசிபி எள்ளு உருண்டை. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ளு நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். டீலாம் வடிகட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டி நல்லா ஈரமாகவே இருக்கிற அந்த எள்ளை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு கப் அளவுக்கு எள்ளு எடுத்துருந்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதுவும் நல்லா வறுத்து வாசனை வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே, அதாவது எள்ளு வேர்க்கடலை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் மாற்றி கொஞ்சம் கொரன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொடி கிடச்சிரும். இப்போது இதை நல்லா கையில் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டைகளாக பிடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடும். இதை நீங்கள் 2 in 1 ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெள்ளை கலர் மாவு வெளியில் அவுட்டர் கவரை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எள்ளு உருண்டையோட மாவு இருக்கு இல்லையா, இதை 1 ஸ்பூன் எடுத்து உள்ளார ஸ்கூப் பண்ணி எள்ளு கொழுக்கட்டை கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் எல்லாமே தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and follow for more recipes like this. Thank you.